ஓகேவா? முருகனுக்கு ஒரு அரோகரா. கிளம்புடா லோ கிளாஸ். ஓகே, செல்லு விழுந்துச்சுன்னா கோவிந்தா தான். கொஞ்சம் தலை வாங்குதில்ல? ஆமாம், கொஞ்சம் தலை வாங்குது. என்ன வாங்குதுன்னு தெரியலையே. போ, அண்ணன் முன்னாடி வேகமாக போகிறேங்கிறாரு. எக்ஸ்பிரஸா லாரியா? லாரி. ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனால் கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு தெரில. ஓகே, பார்த்துருவான். வந்ததை வரவில் வைப்போம், போனதை செலவில் வைப்போன்னு என் தலைவன் சொன்னான்ல. யார்? எவனா ஒருத்தனை வச்சுக்க வேண்டியதான். சரி, ஆனால் ஏன் இப்படி வாங்கினாருக்குன்னு ஒன்றும் புரியலையே. எதோ காரணத்துக்காக இப்படியே இருக்குது. ஏன்னா பஞ்சு வெளியே வர மாதிரி இருக்குது. எந்த பஞ்சு? பைக்கு பஞ்சு. ஓகே, டைட்டாக தானே போட்டிருக்கேன். ஏன்னா மொபைல் 18,000 இல்லை, சும்மாவா? மொபைல் தான் கொஞ்சம் முக்கியம். ஹெல்மெட்டு. டைம் வேறு கரெக்டாக 9:15 வேறு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். மணி ஒரு 8 மணிக்கெலாம் வந்திருக்கலாம். சரி விட்றா. ஓகே, திஸ் இஸ் லோக்கல் சேனல். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதை வச்சு நானும் சொல்கிறேன். சீக்கிரம் போடா. ஐயோ, கூட்ட மாட்டுக்கு ஆளாப்பில். ஐயோ, எவ்வளோ நேரம் நினைக்கிறது. எனக்கு வேறு எடிட் வேறு பண்ண தெரியாது. வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஏய் போங்கடா, ஏற்கனவே எனக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குடா. போயிட்டாப்புல டிரைவரானே கொஞ்சம் வேகமாக போனேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு போகிறேன் தம்பி, போகிறேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு முதல்ல கேமரா தான் முக்கியம். சாரி, மொபைல் தான் முக்கியம். வாய்ஸ்லாம் ஓகே, செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் இதே நிலைமையில் போனோம்னா கொஞ்சம் எனக்கு தலைவலி வந்துடும். கொஞ்சம் பேக்கில் பெயினாக இருக்குது. ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் குனிய வைக்கிற மாதிரியே இருக்குது தலையை. அண்ணே டிரைவர் அண்ணே, நான் சைடு போய்க்கிறேண்ணே. ஆஹா, குரல் நெருக்குது கிளிப்பு. கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கணுமா? ஃபுல் டைட் வச்சிட்டேன். வீட்டுக்குள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது எப்படின்னா எந்த வாய்ஸுமே இல்லை. என்னடா இது இலையா? ஏதோ நாய்க்குட்டின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் வாய்ஸு ஓகே கேட்டுருச்சு. இப்போது இவ்வளோ காற்று வருது, கேட்குமான்னு தெரியலையே. ஏன்னா சில பேர் வாய்ஸு தான் நல்லா கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரும்னு தெரியலையே. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட் தான் இந்த ஹெல்மெட்டு. என் தலைவன், அவன் பேர் என்னமோ தானே, ஃபாரின் யூடியூபர், செம்ம பைக்கரு. கிட்டத்தட்ட அவர்கிட்டே ஒரு 20 பைக் இருக்கும். அதுவே வச்சு செம்ம ஓட்டுவாப்புல, பிச்சு தள்ளுவாப்பில். கேடிஎம் இருக்குது, அப்புறம் பிஎம்டபிள்யூ இருக்குது, H2R கவாசாக்கி இருக்குது, அப்புறம் ஹோண்டா இருக்குது, கேடிஎம் இருக்குது. கேடிஎம்னா எல்லாம் 1000cc. பாண்டா நீ என்ன நினைக்கிற? அவர் அப்படி யூஸ் பண்ணுறனால நம்மளும் சீக்கிரமாக ஃபாரினர் மாதிரி அது மாதிரி பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது.
ஒரு 70க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிப்போம். ஏன்னா டைமும் அங்கிட்டு கரெக்ட் பண்ணிப்போம். அப்புறம் போகிற ஸ்பீடும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் 80 வரைக்கும் பண்ணோம்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கு. பின்னாடி யாராவது ஒருத்தனை உட்கார வச்சுருந்தா என் தம்பி கூப்பிட்டு வந்துருக்கலாம். அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒரு தடவை இங்கேயே அங்கேயே கிளம்பிடுறான் பசங்களோட. பாவம் சின்ன பையன் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். ஆஹா, லாக் பண்ணுறதுக்கு உனக்கு நேர காலமும் தெரியலையாடா. ஆஹா, மழை வேறு வருது. வந்துடாதப்பா. ஏன்னா இன்றைக்கி தான்ப்பா நான் ஃப்ளாகே எடுக்கிறேன். இன்றைக்கே ஊற்றி மூடிட்டோம்னா முடிஞ்சு போச்சுப்பா. வருதுடா மழை வருதுடா. ஓகே. ஆஹா வெயில். ஆஹா மஞ்சள் பல்ப்பு. நீ வாயா சீக்கிரம் வாயா. எங்கேயா கணேஷ் முருகனா? அது கணேஷ் முருகன் வேறு பஸ்ஸு. ஆஹா தூருதே, அதிகமாக தூருதே. நமக்கெல்லாம் பழக்கப்பட்டது தான். ஆனால் மொபைல் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஹெல்மெட்டு அதோட காஸ்ட்லி, அதான் கஷ்டமாக இருக்குது. இந்த வருத்தப்ப சங்கத்தில் சொல்லுவாங்கள்ல, 1000 ரூபாய்க்கு பேண்ட்டு, 500 ரூபாய்க்கு சட்டை, 800 ரூபாய்க்கு ஷூவை போட்டு வந்து என்னை போய் மாடு ஓட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாங்கி போட்டு போயிட்டு இருக்கும்போது மழை வந்தால் நியாயமா இதெல்லாம்? சீக்கிரம், டைம் கம்மியாக இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. டைமும் கம்மியாக இருக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது. சீக்கிரம் போய்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்துடும். என்னது டீ கடை. அங்கே போய் ஒரு டீ எடுத்து ரிட்டன் வர வேண்டியதான். இப்போ அதுக்காக தான் டைம் ஆகுதுன்னு போறியா? எஸ் பாண்டா, கோச்சுக்காதரா. நம்ம முதல் விழாக்கு எங்கிட்டு இருக்கணும் எப்போ இருக்கணும் எனக்கு தெரியாது. அதனால் நம்ம ஊர் சைடு கொஞ்சம் அப்படியே ரைட் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு எனக்கு. முன்னாடி சிம்பிள்லே அதனால தானே போட்டிருக்கேன். ட்ராகன் படம் போட்டிருக்கேன்ல, அதனால தான். என்ன நான் உன் கலர்லேயே நான் உன்னை டிஷர்ட் செஞ்சுருக்கணும், என்னோடய காஸ்டியூம் எடுத்துருக்கணும். பரவாயில்ல விடு. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்த தடவை காஸ்டியூமுக்கு ஏற்ற காஸ்டியூமாக எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியதான். எந்த கலர் பைக் எடுக்கிறோமோ அதே கலர் காஸ்டியூமு. ஓ சரி, கட் பண்ணிக்குவோம், பார்த்துப்போம். முதல்ல வீடியோ ரெக்கார்டாக தெரியலையே. ஐயோ, இது வேறு பெருசு விஷயமா இருக்குது. ஏன்னா மொபைல் கீழே வச்சுருக்கேன். மேலே இருந்தால் கூட சரிங்களாம். மொபைல் இருக்காம தான் இருக்குது. மொபைல் கீழே இருக்குது, அதுதான் பிரச்சனை. நான் மொபைல் மேலே வச்சேன், அப்புறம் ஆனால் செட் ஆகல. இதுவே என்ன டியூ இருக்குது. எப்போ தான் எனக்கும் நல்ல நேரம் வருமோ. எல்லாமே முருகன்ட்ட விட்டுக்கும். அவன் பார்த்து பாப்பில். முருகா, யாரை கூப்பிட்ற? உன்னதான்ப்பா கூப்பிட்றேன். எல்லாத்தையும் காப்பாற்றுற. அப்படியே போகிற போக்கில் என்னையும் காப்பாற்றிருப்பா. கவலைப்படாதே மகனே, உனக்கு டைம் மோசமாக தான் இருக்குது. அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. சாரி, எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. வீடியோ இதோட என் பண்ணிப்போம். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க. தேங்க்யூ. லோ கிளாஸ் பாரதி.